Hello, my dear viewers. Have a nice day. So this is Latha from Botany department in Vidyalakshmi YouTube channel. So today we are going to see the topic TS of mature anther. So the last class la நம்ம வந்து development of anther பத்தி படிச்சோம். இப்போ வந்து நம்ம TS of mature anther பத்தி படிக்க போறோம். அதுக்கு அடுத்த டாபிக்கே அதுதான் இல்லைங்களா? So இந்த TS of mature anther நம்ம படிக்கிறதுக்கு முன்னால அந்த டயக்ராம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். So அதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே. So இந்த TS of mature anther அப்படிங்கிறதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா the first one is that is a anther wall, okay, and second one is a anther cavity, and third one that is a connective tissue. ஓகேவா? சோ இந்த ஆந்தர் வால் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். எப்படி அந்த ஆந்தர் வால் எக்ஸெப்ட் எபிடெர்மிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ தட் இஸ் த எண்டோதீசியம் அண்ட் மிடில் லேயர் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் a tapetum. We studied, isn't it? Okay. இப்போ நம்ம வந்து அதனுடைய each and every part நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? So this is the TS of mature anther, transverse section of mature anther. The transverse section of mature anther consists of, so this is the epidermis and endothecium, middle layer, and inside we can see the tapetum. Tapetத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த நமக்கு மைக்ரோஸ்போர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? தட் இஸ் ய ஹாப்ளாய்டு 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த டிப்ளாய்டு மைக்ரோஸ்போர் மதர் செல், isn't it? ஓகே. ஸோ இந்த 4 லேயர்ஸை பற்றி தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். The first one is the epidermis, and second one is the endothecium, third one is the middle layer, and fourth one that is a tapetum. Okay, that is a E-M-T அப்படிங்கறதா இந்த லேயர்ஸ். ஓகேவா? சோ எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் tapetum. So the first one is the epidermis. So what is the epidermis? The epidermis is the outermost layer. Actually, this is the epidermis, epidermal layer. So this is the outermost layer which is doing the protective function. They have to protect all the underlying tissues. இதுல கீழ இருக்கக்கூடிய எல்லா டிஷ்யூஸையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா? இதுதான் எபிடெர்மிஸ் உடைய ஃபங்க்ஷன். ஆக்சுவலா அந்த எபிடெர்மிஸ் செல்ஸ் நம்ம வரையும் போது எப்படி வரையணும் அப்படின்னா this is the rectangular in shape. ஓகேவா? it is a single layer and rectangular in shape. ஸோ இந்த மாதிரி மைனூட்டா நமக்கு வந்து அதனுடைய திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம எபிடெர்மிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? எப்படி இந்த எபிடெர்மஸ் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஃபார்ம்டு பை ஆன்டிக்ளினல் டிவிஷன். ஓகே, திஸ் இஸ் ஃபார்ம்டு பை த ஆன்டிக்ளினல் டிவிஷன். ஸோ ஆல்ரெடி ஐ எக்ஸ்பிளைன்ட் அபவுட் த ஆன்டிக்ளினல் டிவிஷன் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். ஓகே, வாட் இஸ் த ஆன்டிக்ளினல் டிவிஷன்? ஸோ வாட் இஸ் அ பெரிக்ளினல் டிவிஷன்? ஸோ திஸ் லேயர் இஸ் த பெரிக்ளினல் டிவிஷன். இது பெரிக்ளினல் டிவிஷனா இருந்தது அப்படின்னா, so periclinal divisions அப்படிங்கிறது parallel to the surface of the organ. ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா number of layer increase பண்ணும். எது? periclinal division. So what about the anticlinal division? Anticlinal division என்ன பண்ணும் அப்படின்னா, so which is perpendicular to the சர்ஃபேஸ் செல்ஸ். ஓகேவா? சோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி டிவைட் ஆகும். சோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பெரிக்ளினல் டிவிஷன்ஸ். இது எல்லாமே வந்து என்னது? பெரிக்ளினல் டிவிஷன். தட்ஸ் a perpendicular to the surface layer அப்படின்னு சொல்றோம். சோ பெரிக்ளினல் டிவிஷன்ஸ் ஓட யூசஸ் என்ன அப்படின்னா, சோ நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்பர் ஆஃப் லேயர்ஸ் will be increased. அதே இது anticlinal divisions என்ன பண்ணும் அப்படின்னா number of cells வந்து increase பண்ணும். number of cells அது increase பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம பாயிண்ட்க்கு வரலாம். The cells undergoes a repeated anticlinal division to cope up with the rapidly enlarging internal tissues. ஓகேவா? ஆக்சுவலா இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா internal tissue protect மட்டும் பண்ணல, number of cells increase பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? So this is the outermost layer of the TS of mature anther. So next layer is the endothecium. Next anther wall oda next anther wall என்னது அப்படின்னா endothecium. We know very well that is formed from the archisporial cell. Okay, so இந்த endothecium அப்படிங்கிறது so next layer of epidermis, or எப்படி சொல்லலாம் அப்படின்னா so that is present in below the epidermis. So this is present in below the epidermis. So how many layer of
endothecium is present here அப்படின்னு பாத்தீங்கன்னா a single layer of endothecium is present. ஓகேவா? So what are the difference between that is the size of epidermis and endothecium அப்படின்னு பார்க்கும்போது, so the epidermal layer is a rectangular shape, but this is little what வந்து radially elongated cells அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எப்படி சொல்றோம்? Radially elongated cells. So we can see the thickening in this region. இங்க நம்ம வந்து so the thickening நம்ம பார்க்க முடியும். எங்க அந்த thickening இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, so this is the thickening in tangential wall. The thickening வந்து எங்க இருக்கு? Tangential wall இருக்கு. Tangential wall அப்படிங்கிறது இந்த லேட்டரலா வரக்கூடியதுக்கு பேர் தான் tangential wall. So this is the tangential wall. Tangential wall. So they have a tangential wall thickening or tangential wall bands are present in the endothecium. So what about in the cross wall? Cross wall அப்படிங்கிறதுல வந்து this is the cross wall. இந்த cross wallல வந்து mostly thickening இருக்காது. ஓகேவா? பட் எதுல thickening இருக்கும் அப்படின்னா tangential wallல thickening இருக்கும். And sometimes we can see the thickening in the radial wall also. ஓகேவா? So that is the characteristic features of endothecium. Okay? இந்த thickening வர்றதுக்கு என்ன reason? Okay, which is present in the thickening அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, so usually வந்து என்ன இருக்கும் அப்படின்னா cellulose are present. Okay, we know very well. So what is a cellulose? Celluloseங்கிறது என்னது? That is a basic cell wall material of the cell. இல்லையா? அப்படி cellulose வந்து இதுல இருக்கலாம். இல்ல அப்படின்னா lignin இருக்கும். ஓகேவா? Cellulose is the basic cell wall material and lignin அப்படிங்கிறதும் ஒரு cell wall material. Lignin அப்படிங்கிறது cell wall material தான். Cellulose அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டா இருக்காது. Lignin இருந்துச்சுன்னா அந்த cell wall வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த எண்டோதீசியல் திக்கனிங் வந்து சில பிளான்ட்ஸ்ல வந்து ஆப்சென்ட்டா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இது வந்து என்னுடைய செல் நீங்க வரையும் போது எப்படி வரையணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து பல்ஜான செல்ஸை வந்து நம்ம வரையணும். இதை நீங்க வந்து எபிடெர்மிஸ்க்கு வரைகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ட்ரா ஒன்லி த ஸ்மால் சைஸ். ஓகேவா? கொஞ்சம் அதாவது ரெக்டாங்குலர் இன் ஷேப்ல இது இருக்கணும். ஓகே, இது கொஞ்சம் பல்ஜா இருக்கணும். திக்கனிங் கண்டிப்பா டான்ஜென்ஷியல் வால் திக்கனிங் நம்ம டிரா பண்ணணும், ரேடியல் வால் திக்கனிங் டிரா பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ த இன்னர் டான்ஜென்ஷியல் வால் டெவலப்ஸ் த பேண்ட்ஸ் தட் இஸ் hygroscopic in nature. So what is the meaning of the hygroscopic in nature? They have to absorb the moistures from the atmosphere. ஓகேவா? அப்போ இது மாய்ஸ்சர்ஸை அப்சார்ப் பண்ணும். இப்போ மாய்ஸ்சர்ஸ்ல நல்லா வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதை அப்சார்ப் பண்ணிக்கும். மாய்ஸ்சர் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் மாய்ஸ்சர் வந்து ஈரப்பதமா இருந்தா அதை அப்சார்ப் பண்ணிக்கிறோம். இல்ல அட்மாஸ்பியர்ல ட்ரையா இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ட்ரை ஆயிடும். ஓகேங்களா? So that is a hygroscopic in nature. So the anthers of aquatic plants already நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த endothecial thickening அப்படிங்கிறது they have to all absent in or வந்து in some of the plants. ஓகேவா? எல்லாத்துலயும் இந்த thickening இருக்காது, சில இதுல கண்டிப்பா இது absence-ஆ இருக்கும். So அதுல பாத்தீங்க அப்படின்னா saprophytes, clistogamous flowers and extreme parasites, இதுல எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த endothecial differentiation is absent. இங்க நம்ம ஒரு பிக்சர் கொடுத்திருக்கோம் பாத்தீங்களா? சோ இது என்னது அப்படின்னா clistogamous flowers. ஓகே, chasmogamous flowers, clistogamous flowers அப்படிங்கறத நம்ம சாப்டர் 1ல படிச்சிருக்கோம் இல்லையா? chasmogamous அப்படின்னா ஓப்பனிங் ஃபிளவர், clistogamous அப்படின்னா க்ளோஸ்டு ஃபிளவர்ஸ், the bud like structure அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து clistogamous flowers. சோ இதுல வந்து இந்த endothecial thickening இல்ல. ஆக்சுவலா இதுதான் வந்து என்னது அப்படின்னா clistogamous flowers, இது வந்து chasmogamous flowers. ஓகேவா? சோ அடியில இருக்கக்கூடியது வந்து clistogamous flowers, அது எப்பவுமே bud in கண்டிஷன்லயே இருக்கும். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த endothecial thickening கிடையவே கிடையாது. ஓகேவா? And next layer is in the endothecium is a very important 2 mark question is there. Okay, என்ன important 2 mark question இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா stomium அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு question இருக்கு. So what is the stomium? Actually the stomium is present in the cells along the junction of the 2 microsporangia இல்லையா? So the along of the microsporangia, அதாவது the junction between இந்த ரெண்டு junction இருக்கு இல்லையா? So இதற்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த செல்ஸ் தான் ஆக்சுவலா இங்க வந்து ஒரு லேயர் இருக்கும். This layer is continuation. இங்க வந்து இந்த ரெண்டு லேயர் இப்படி கண்டினியூ ஆகி வந்திருக்கும். இந்த லேயருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்டோமியம் அப்படின்னு பேரு. ஆக்சுவலா அந்த ஸ்டோமியம் இருக்கக்கூடிய ரீஜியன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்டோதீசியல் திக்கனிங் ஆப்சென்ட், எண்டோதீசியல் திக்கனிங் வந்து ஆப்சென்ட்டா இருக்கும்.
endothelial thickening is absent. Okay ma? So and the thickening illadadanaala இந்த stomium வந்து ரொம்ப சாஃப்ட்டா லைட்டா இருக்கும். Okay, they can easily வந்து break ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்கும். The stomium is playing a very important role in the dehiscence of anther during the maturity. Okay, so this is also the characteristic of hygroscopic in nature. Okay, இதுவும் என்ன பண்ணும் அப்படினா ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணும். So they can easily breakable. அதனால during the maturity அப்போ அது ஈஸியா பிரேக் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த pollen grains எல்லாம் வெளியில வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. Okay, so the cells along the junctions of the two sporangia of an anther lobe let this thickening, that is a divide of thickening in the region is called, that is called as a stomium. So next layer, that's a middle layer. So what is a middle layer அப்படினு பாத்தீங்கன்னா middle layer வந்து எப்படின்னா ஒரு short lived layer அப்படினு சொல்லலாம். இது ரொம்ப நாளைக்கு இருக்காது இல்லையா, only few days தான் அந்த layer வந்து இருக்கும். So அதனால இத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ephemeral அப்படினு சொல்றோம். This is called by the ephemeral அப்படினு அர்த்தம். ephemeralனா என்ன அர்த்தம் அப்படின்னா so they can complete a life cycle within short period. ஓகேவா, 2 or 3 layers. ஆக்சுவலா இத நம்ம டிரா பண்ணும்போது எப்படி டிரா பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்க அப்படின்னா இப்போ epidermis single layer, endothecium single layer தான். பட் middle layer அப்படிங்கிறது so that is a few layer, 1 or 2 layers வந்து அதுல இருக்கும். It's a minute layer. ஓகேவா, compared to the endothecium it's a very smaller in size. Okay, so ஒரு 2-3 layers வந்து நம்ம draw பண்ணணும். ஓகேங்களா, so this is your middle layer. So 2-3 layer cells next to the endothecium constitute the middle layer. They are generally ephemeral. Ephemeral அப்படிங்கறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா that is a short lived. So எப்போ வந்து இது மறையும் அப்படின்னா so when that cells are attain the maturity. Okay, அது நல்ல மெச்சூர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது disintegrate ஆயிரும், crush ஆயிரும். ஓகேவா, so that is a middle layer. And next we are going to study about, that is the tapetum. So the tapetum is the innermost layer of the anther wall. Okay, it's a very important region அப்படினு சொல்லலாம். So the tapetum is playing a lot of role for that development of the anther. So the first one, it is a dual in origin அப்படினு சொல்றோம். So tapetum அப்படிங்கிறது next to the middle layer. The tapetum also only one layer is present. Okay, middle layer மட்டும்தான் ஒரு few layers வருமே தவிர tapetum only one layer. So அந்த tapetum குள்ள என்ன இருக்கு அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து present ஆயிருக்கு. So ஏன் இத dual region அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா so this is the derived from that. இது எதுல இருந்து derived ஆகுது அப்படின்னா so outer periphery ல இருந்து இது derived ஆகுது. Periphery region. Actually this is originated from the periphery layer, outermost layer அப்படின்னு சொல்லலாம். Plus next ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா this is the connective tissue. Okay, where is the connective tissue? The connective tissue is present in the center of the anther. Anther-ஓட centerல connective tissue இருக்கும். So connective tissue is a vascular tissue. They have to supply the nutrition to the the developing tapetum அப்படின்னு சொல்லலாம். So அந்த connective tissue-ல இருந்தும் இது ஃபார்ம் ஆயிருக்கும். Okay, actually this is formed from peripheral layer and connective tissue. Okay, it's originated from the peripheral layer and connective tissue. So that is called by the dual in origin அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, so இது பாத்தீங்க அப்படின்னா it nourishes the developing sporogenous tissue, microspores, microspore mother cell, microspores எல்லாத்துக்கும் வந்து food supply பண்ணுது. Okay, they have to supply the nutrition to the developing microspores. Not only microspores, அந்த sporogenous tissue-ல இருந்து நம்ம படிச்சோம் இல்லைங்களா, the primary sporogenous tissue is act as a microspore mother cell அப்படின்னு சொன்னோம். So எல்லாத்துக்கும் food supply பண்றது இதுதான். So not only that, it also contribute to the wall material. Okay, so இந்த pollen grains சுத்தி இருக்கக்கூடிய wall material, pollen grains சுத்தி எக்ஸைன், இன்ட்ரைன் அப்படிங்கிற மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி இந்த எக்ஸைன். ஸோ எக்ஸைனுக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா இதுதான் சப்ளை பண்ணுது. இட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த வால் மெட்டீரியல், ஸ்போரோபொலனின், போலன் கிட் அண்ட் ட்ரிஃபின் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டீன். ஸோ இது எல்லாத்தையும் சப்ளை பண்றது யாரு அப்படின்னா இந்த டாபிட்டம் தான். ஓகே, த நம்பர் ஆஃப் புரோட்டீன்ஸ் தட் கண்ட்ரோல் த இன்காம்பட்டபிலிட்டி ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த இன்காம்பட்டபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபிளார்ல இருக்கக்கூடிய அதே ஆந்தர் வந்து அந்த ஸ்டிக்மா மேல வந்து விழுந்து அதாவது பாலினேஷன் நடக்காது. ஓகேவா, சோ தட் இஸ் நாட் அண்டர்கோயிங் த பாலினேஷன் இன் த சேம் ஸ்டிக்மா. சோ அததான் இன்காம்பட்டபிலிட்டி, ஒத்து வராதது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. சோ அந்த இன்காம்பட்டபிலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுல நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு. சோ அந்த புரோட்டீன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா.
So next வந்து what are the types of tapetum? This is a 2-mark question. Okay, இப்ப tapetum அப்படினு படிச்சோம். இதுல எத்தனை types of tapetum இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா 2 types of the tapetum. So one is parietal or glandular or வந்து cellular tapetum, that is a secretory tapetum. The tapetum retains the original position. Okay வா? So they can retain their original position or cellular integrity வந்து திரும்ப கொண்டு வரும் அப்படினு சொல்றோம். That is also nourishes the developing microspore. நமக்கு நல்லாவே தெரியும் tapetum அப்படிங்கிறது வந்து they have to nourishes the developing microspore, microspore mother cell, microspore sporogenous tissue எல்லாத்துக்குமே வந்து food supply பண்ணுது இல்லீங்களா. Invasive tapetum or periplasmodial அப்படிங்கிறது the cell lose their inner tangential wall. Okay, இதுல ஆக்சுவலா என்ன ஆகும் அப்படினா இந்த tangential wall அப்படி நான் சொன்னேன் இல்லீங்களா. சோ இதுதான் வந்து cell அப்படினா இந்த ரீஜன் தான் tangential wall. சோ இந்த tangential wall and radial wall உடைய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது லூஸ் பண்ணி அதனுடைய protoplasm எல்லாமே ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்து so everything is coalesces to form a periplasmodial. Actually இப்படி ஒரு செல் இருக்கு அப்படினா சோ இந்த மாதிரி ஒரு செல் இந்த செல்கள் இருக்கு அப்படினா இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய கிராஸ் வால் டான்ஜென்ஷியல் வால் இல்லையா சோ அது எல்லாமே டிசொல்யூஷன் ஆகி சோ எல்லா நியூக்ளியஸும் என்ன ஆகும் அப்படினா ஒரே இடத்துல வந்து சேரும் சோ கொலாசஸ் ஆகும் இல்லையா சோ அத தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா பெரிப்ளாஸ்மோடியம் ஸ்டேஜ் அப்படி நம்ம சொல்றோம் ஓகேவா சோ this is the two types of the tapetum. One is a secretory tapetum and another one is a periplasmodial tapetum. And finally we are going to see the functions of tapetum. So what are the functions of tapetum? This is a repeated questions, repeated asking questions அப்படினு சொல்லலாம். எல்லா क्वेश्चन பேப்பர்லயும் இந்த क्वेश्चंस வந்து வந்துட்டே இருக்கும். So functions of tapetum வந்து 3 mark question ஆவோ இல்ல வந்து 5 mark questionலயே கேட்டிட்டே இருக்காங்க இல்லீங்களா? So this is very important portion. So what is the first point அப்படினு பாக்கும்போது it supplies a nutrition to the developing microspores and it contributes a sporopollenin through the woodfish bodies. Okay va? Sporopollenin is very important for that and the preparations of and the outer region of the pollen grains இல்லையா அந்த எக்ஸைன் அப்படினு சொல்றோம் இல்லையா எக்ஸைனை உருவாக்குறதுக்கு அந்த ஸ்போரோபொலனின் ரொம்ப ரொம்ப அவசியம். The pollen kit material is contributed by the tapetal cells. It is a later transferred to the pollen surface. Actually pollen kit material and ஸ்போரோபொலனின்னால தான் நமக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல yellowish in color வந்து அதுல ஃபார்ம் ஆகுது. Exine protein வந்து responsible for the rejection reaction of the stigma or present in the cavities of the exine. Okay, rejection reaction அப்படினு சொன்னா இப்போ unwantedா ஏதாவது ஒரு pollen grains வந்து ஸ்டிக்மா மேல விழுந்துச்சு அப்படினா சோ அந்த பிளான்ட்ல இல்லாத அதாவது அதனுடைய ஸ்பீஷிஸே இல்லாத ஒரு pollen grains அது மேல விழுந்துச்சுனா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி அதுக்கு உண்டு இல்லீங்களா it's not allowed to germinate அப்படி நம்ம சொல்லலாம் சோ அது வந்து இங்க இல்ல these proteins are derived from the tapetal cells ஓகேவா அந்த proteins வந்து எங்க இருந்து வருது எங்க இருந்து உற்பத்தி ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா tapetal cellsல இருந்து தான் அது உற்பத்தி ஆகுது ஓகேங்களா so this is very important points and next one the anther cavity ஓகேவா இப்போ நீங்க once again we have to recall that functions of the tapetum. So first one, it supply the nutrition to the developing microspore and contribute the sporopollenin is an important cell wall, that is a pollen wall material. And the next one, pathina, pollen kit materials contributed by the tapetal cells and later transferred to the pollen surface and the exine la vandu poidu vandu below. And next one, pathinga appadina rejection reaction process பண்ணுது and finally they have to give the protein and the protein vandu they have to decide the incompatibility இல்லையா okay so next வந்து anther wall க்கு அடுத்து நம்ம என்ன டாபிக் பார்த்தோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா சோ அதுல anther cavity. So what is in the anther cavity? The anther cavity குள்ள என்ன இருக்கு அப்படினு நீங்க பாத்தீங்கன்னா சோ anther cavity குள்ள தான் நமக்கு என்ன இருக்கு pollen grains இருக்கு. ஆக்சுவலா அந்த pollen grains வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படினா மைக்ரோஸ்போர் தான் வெல் டெவலப்ட் ஆகி pollen grains உருவாச்சு. Microspores are well developed to form a pollen grains. ஓகேவா சரி so the anther cavity is filled with the microspores in young stages and with the pollen grains at the maturity. So the meiotic divisions of microspores in nature, meiotic division of microspores are haploid in nature. Okay va this is a haploid in nature that microspores are formed from எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படினா microspore mother cell ல இருந்து இது ஃபார்ம் ஆச்சு. This is a diploid. Okay va இந்த diploidல இருந்து தான் இந்த haploid வந்து நமக்கு ஃபார்ம் ஆச்சு. This is in the anther cavity. The last one so that is the connective tissue okay va so அந்த நேமே நமக்கு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதனால அதுக்கு என்ன பேரு that is called by a connective tissue so that is present in that middle regions of the
TS of mature anther இல்லையா? So topல ஒரு center positionல அதுதான் இருக்கு. So this is the connective tissue. இந்த connective tissueக்கு இன்னொரு பேர் என்ன பேர் அப்படின்னா vascular tissue. நமக்கு தெரியும் what is a vascular tissue அப்படின்னா xylem and phloem இல்லையா? xylemயும் phloem தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா phloem வந்து vascular tissue அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay. So xylem and phloem, the xylem and phloem வந்து which is carry out the function நமக்கு தெரியும். xylem வந்து என்ன பண்ணும் அப்படின்னா conducting the water and minerals and phloem வந்து conducting the food materials, isn't it? Okay, it is a column of the sterile tissue. Sterile tissue அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸோ எந்த ஃபர்டைல் டிஷ்யூவும் கிடையாது, ஃபர்டைல் செல்ஸ்கள்லாம் கிடையாது. ஓகேவா? நியூக்ளியை அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸ்டெரைல் டிஷ்யூ அண்ட் சரௌண்டட் பை த ஆந்தர் லோப். இதை சுற்றி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 ஆந்தர் லோப் இருக்கு. இங்க ஒரு லோபு, ஸோ இங்க ஒரு லோப் இருக்கு. இந்த மாதிரி 4 ஆந்தர் லோப் வந்து இதை சுற்றி இருக்கு. இட் possess a vascular tissue. They have to supply the nutrition to the developing cells. It also contribute to the inner tapetum. Actually, இந்த inner tapetum இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர்ல இருக்கதான் tapetum. So இந்த tapetum வந்து contribute கொடுத்ததே இந்த connective tissue தான். ஓகேவா? So actually tapetum is formed from the connective tissue. Okay, so this is the connective tissue. Okay, இப்போ நம்ம என்னெல்லாம் TS of mature antherல நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னா, so the first one we studied. So that is the first one வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா anther wall பார்த்தோம். And second one பார்த்தீங்க அப்படின்னா anther wallக்கு கீழே நம்ம வந்து epidermis, endothecium, middle layer and tapetum பார்த்தோம் இல்லைங்களா? And next வந்து we studied about the types of tapetum and functions of tapetum. And next anther cavity and finally we studied we learned that is a connective tissue. Okay, so this is a very important 5-mark question. So you have to learn very thoroughly. Okay, definitely அந்த questions வந்து ஒரு டயக்ராமோ இல்ல what is a stomiumோ இல்ல write short notes about the endothecium thickeningோ இந்த மாதிரி நிறைய அதுல வந்து இன்டர்னலா நிறைய questions இதுல இருந்து வந்துட்டே இருக்கும். ஓகேவா? I hope you could understand this class. Thank you very much.